அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசிய வழிபாட்டு தீப முறையை பற்றி தான் நம்ம பேசணும். மருதாணி இலை தீபம். இந்த மருதாணி மரம் அப்படின்னாலே அது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். லட்சுமி தேவியுடைய அருள் பெற்ற அந்த மரம், கடாட்சம் நிறைந்த மரம். அப்படிப்பட்ட அந்த மருதாணி மரத்தில் இருந்து அதில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து நம் தீபம் ஏற்றினார், உங்களுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றினார், தீபம் ஏற்றும் அந்த இடத்திலே லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வார். நம்மளுடைய வீட்டில் லட்சுமி ஐஸ்வர்யம் இருந்துன்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு எந்த கவலையும் இருக்காது. இந்த லட்சுமி ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நிறைவாக கொண்டு வருவது? இந்த மருதாணி தீபத்தை எந்த முறையில ஏற்றுவது, எந்த நாள்ல எந்த நேரத்துல ஏற்றுவது, அப்படி தொடர்ந்து ஏற்றி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பல பலன்கள் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை முழுமையா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளை, இப்ப எல்லோருடைய வீட்லையும் எல்லோரும் சொல்றது, பணம் தங்கலை எங்க வீட்டுல எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இல்லை. கடன், நாங்க வட்டி கட்டுறதுக்கே எங்களுக்கு சரியா இருக்கு. எங்களுக்கு குழந்தைகள் இருக்காக, படிப்பு செலவுக்கு சேர்த்து வைக்கணும், ஒரு நல்ல விஷயங்களுக்கு சேர்த்து வைக்க நினைக்கும் போது ஏதாவது தேவையில்லாத மருத்துவ விரயங்களால அது செலவாயிடுது. அப்படின்னு அன்பு உறவுகள் எத்தனையோ பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்கிறாங்க, ஐயா இதுக்கு ஏதாவது வழிபாடு, நம்ம எவ்வளவு வழிபாடு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை நம்ம கொடுக்கலாம். இதற்கு கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி, அமாவாசை, தொடர்ந்து இந்த 4 நாட்களையும் ஏற்றினாலும் விசேஷம் தான். ஏன்னா மாதத்துல ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, செவ்வாய் வெள்ளிங்கிறது வாரந்தோறும் வரும். நமக்கு தேவை மருதாணி இலை வேணும், அதுவும் நல்ல பச்சுன்னு பிரஸ்ஸா இருக்கும். ஒரு பித்தாள தட்டோ இல்ல சில்வர் தட்டோ ஒரு அளவுக்கு, ஒரு அகல் வைக்கிற அளவுக்கு இருந்தா போதும். நம்ம அது ஒரு அகல் தான் வைக்க போறோம், மண் அகல் வாங்கிக்கிறோம், ஒரு மண் அகல் போதும். அதுல ஊத்தி வைக்கிறதுக்கு பசு நெய் இருந்தா ரொம்ப விசேஷம், இல்லைன்னா நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எப்பயுமே சொல்லுவேன், பூஜை அறையில ஏத்தும் போது பஞ்சு திரி இட்டு ஏத்துங்க. அது ஏன்னா அந்த பஞ்சு திரி அமைதியாக நல்ல கடாட்சமா எரியும். இந்த நூல் திரி போடும்போது சுருண்டுக்கிட்டு முட்டா வந்துக்கிட்டு புகை வர ஆரம்பிச்சு. இந்த பஞ்சு திரியில அவ்வளவா புகை வராது. சரி, இப்போ நீங்க நேரத்தை பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷம். ஒரு 5:40க்கு மேல 6 மணி வச்சுக்கிறீங்களேன், ஏன்னா சூரிய அஸ்தமனம். 6 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ளாக இந்த விளக்கை ஏற்றலாம். உங்களுடைய பூஜை அறையிலேயே அது எரிய, நம்ம எப்பவும் ஏற்ற வேண்டிய விளக்கு எரியட்டும். நமக்கு இது தனியா ஒரு சில்வர் தட்டோ பித்தாள தட்டோ ரெடி பண்ணிக்கிறேன். மருதாணி இலை இருக்கு இல்லையா, எப்பயுமே காம்போட இருக்கும், நம்ம உருகி வச்சுக்கிற வேண்டியதான். அதை என்ன செய்யணும், அந்த தாம்பாள தட்டுல அதை நல்லா பரப்பி வச்சுக்கணும். அந்த இலையை நல்லா பரப்பி வச்சுக்கணும், அழகா அதுக்கா பரப்பி வச்சுக்கணும். அந்த இலைக்கு நடுப்புறத்துலதான் என்ன செய்யணும், இந்த ஒரு அகலை தூக்கி வைக்கணும். அகலுடைய நுனி கிழக்கு திசையாக இருக்கலாம், இல்ல வடக்கு திசையாக இருக்கலாம், ஈஸ்ட் அல்ல நார்த். அந்த திசை நோக்கில விளக்கு எரியணும். அப்ப நம்ம அந்த அகல்ல எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரியிட்டு மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாயே, மகாலட்சுமி தாயே, எங்களுடைய இல்லத்திலே நீ நிரந்தரமாக இருந்து எங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தர வேண்டும் தாயே.
இந்த இல்லத்திலே ஐஸ்வர்யம் தர வேண்டும் தாய். இந்த இல்லத்திலே தனமழை பொழிய வேண்டும் தாய். மன கவலைகள் தீர வேண்டும் தாய். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் ஏதேனும் ஒரு கவலையால கண்ணீர் விட்டு அழுவுறது, இப்படி இருந்தோம்னா அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்? லட்சுமி வந்தா அப்படின்னா, உங்களுடைய இல்லத்துல வாசம் செஞ்சான்னா அந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் சந்தோஷமாக நடக்கும். சுபகாரியம் தடையின்றி நடக்கும். அப்ப நமக்கு மகாலட்சுமி வர வேண்டும். மகாலட்சுமி நம்ம அந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம மனசார வேண்ட 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 அந்த மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திலே நிரந்தரமாக வாசம் செய்வார். மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக உங்க இல்லத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னா அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்துடைய தன்மை தாண்டவமாடும், மங்களம் பொங்கும், மகிழ்ச்சி உண்டாகும். இப்படியெல்லாம் மகிமையான இந்த மருதாணி இலை தீபத்தை மறக்காம ஏத்து. அப்படி தீபத்தை ஏத்தி வச்சு நீங்க வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ அமர்ந்து அந்த தாய் மகாலட்சுமி இடத்திலே வேண்டி பிரார்த்தனை பண்ணு, மனதார பிரார்த்தனை பண்ணு. இல்லையா மகாலட்சுமியுடைய லட்சுமி தேவியுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு. ஓம் மகாலட்சுமேஷா வித்மகே விஷ்ணு பக்னேஷா தீமகி தன்னோ லட்சுமி தேவி பிரஜோதயாது சொல்லலாம். இல்லைன்னா தனலட்சுமி நமஹா, தானியலட்சுமி நமஹா, விஜயலட்சுமி நமஹா, வித்யாலட்சுமி நமஹா, கஜலட்சுமி நமஹா, தைரியலட்சுமி நமஹா, ஆதிலட்சுமி நமஹா, சந்தான லட்சுமி நமஹா. இல்லையா அஷ்டலட்சுமி தாயே நமோ நமஹா சொல்லுங்க. அந்த 8 ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லத்தில் வரும்போது தரித்திரியம் விலகும், பீடை நீங்கும், மூதேவி கடாட்சம் வெளியேறும், சீதேவி கடாட்சம் நிறைந்திருக்கும். அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த மருதாணி இலை தீபத்தை ஏற்றிப்பார். வெள்ளி கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது விசேஷம். அன்பு உறவுகளே, ஒரு சுருக்கமான வீடியோவில் சுருக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட அற்புதமான பலனை தவற விடாம செஞ்சுட்டு வாங்க. அப்ப மீதி அதில் இருக்கக்கூடிய மருதாணி இலையை நம்ம தூக்கி அப்படி குப்பை தொட்டில போடாம எடுத்து ஒரு கவர்ல கட்டி அதுக்கப்புறம் இதுக்குன்னு பூஜை அறைக்குன்னு ஒரு குப்பை தொட்டி தனியா வச்சுக்கணும். அதுல உள்ள வேஸ்ட் பொருள்லாம் பூவெல்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய வீட்டுல இருக்கிற குப்பை பொருள் இதை சேர்த்து போடக்கூடாது. எப்பயுமே பூஜை அறைக்குன்னு தனியா ஒரு குப்பை தொட்டி வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுலதான் நீங்க இதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கவர்ல கட்டி தான் நீங்க வெளியில போடணும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அன்பு உறவுகளை, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கிறோங்க. இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களும் தொடர்ந்து உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.